வணக்கம். விசிகாவின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அண்மையில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு சர்ச்சையாயிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் விசிகா திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்குது. ஆனால் திமுக எப்போதுமே விசிகா உரிய மதிப்போட மரியாதையோட நடத்துறது இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். விழுப்புரம் சிதம்பரம்னு 2 இடங்களில் மட்டும்தான் போட்டி போடுறாங்க. மற்றவங்க விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு நக்கல் பண்ணுற அளவுக்கு தான் விசிகா திமுக வச்சிருக்கு. அவங்க விசிகா பொறுத்த வரைக்கும் பொது பிரச்சனைக்காக பொது சிக்கலுக்காக அவங்க போராடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பொது தொகுதி வழங்கப்படலை. அண்ணன் திருமா எவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஆளுமையாக திகழ்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சனாதனத்தை எதிர்ப்பதில்லை. ஆனால் கமலஹாசனை தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு அனுப்பிய திமுக அண்ணன் திருமாவை பரப்புரைக்கு அனுப்பலை, ஓர வஞ்சனை பண்ணுது. அதே போல் திமுகவோட ஆட்சி காலத்துலேயும் விசிகா கொடியேற்றத்தில் பிரச்சனை இருக்குது. பல இடங்களில் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவ்வளவு விசிகாவுக்கு குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரியும். இப்படி விசிகாவுக்கான அங்கீகாரம், மரியாதை, மதிப்பு திமுக கூட்டணிக்குள்ள திமுக ஆட்சியில் கிடைக்கப்படலனா கூட விசிகா தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கான, தன்னை விரிவுபடுத்திக் கொள்வதற்கான வேலை செய்து அண்ணன் திருமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. மறுபடியும் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டி போட்டிருக்காங்க. அதனால் தேசிய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக அண்ணன் திருமாவை கொண்டு போகணும்னு அவங்க வேலை செய்கிறாங்க. அதுக்காகத்தான் தெலுங்கானா போய் தெலுங்கானாவோட முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவெல்லாம் கடந்த காலத்தை சந்தித்தாங்க, அரசியல் சந்திப்பு நிகழ்த்தினாங்க. அதே போல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள்லையும் விசிகா போட்டி போடும் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, மகாராஷ்டிரான்னு பல மாநிலங்களில் போட்டியிட போவதாக சொன்னாங்க. இதில் கர்நாடகத்தில் இன்றைக்கி காங்கிரஸை முழுமையாக ஆதரிக்கிறாங்க. கேரளாவில் மட்டும் தனிச்சு போட்டி போடுறாங்க. இந்த சமயத்தில் இந்த தேர்தல் நாளுக்கு முந்தைய நாள் வரைக்கும் கர்நாடகத்தில் தான் அண்ணன் திருமா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கர்நாடகத்தில் காங்கிரஸை ஆதரித்து பரப்புரை செய்கிறாங்க. பரப்புரை செய்கிறப்ப ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதில் அண்ணன் திருமாட்ட கேட்குறாங்க, விசிகா தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கர்நாடகத்துலேயும் இருக்குது. கர்நாடகா விசிகாவோட நிலைப்பாடு என்ன? கர்நாடகா விசிகா காவிரி சிக்கலில் எந்த நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா திருமா சொன்ன விளக்கமும் எடுத்த நிலைப்பாடும் தான் அதிர்ச்சியிலையும் பேரதிர்ச்சி. என்ன சொல்றாரு அப்படின்னா, காவிரி சிக்கலில் கர்நாடக மாநிலத்தோட நலனை அடிப்படையாக வச்சு கர்நாடக விசிகா நிலைப்பாட்டு எடுக்கும். தமிழ்நாட்டு நலனை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா நிலைப்பாட்டு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதிலே என்ன மாதிரி பதில் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதாவது சொல்றதோட விளக்கம் என்னன்னா, காவிரி ஆற்றுல தமிழ்நாட்டுக்கு உரிமை உண்டு, தமிழ்நாட்டுக்கு உரிய நதிர் பங்கீட்டு உரிமையை கொடுக்கணும், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டக்கூடாது, காவிரிக்கும் எங்களுக்கும் பாரம்பரியமாக உறவு உண்டு, அப்போ காவிரி தண்ணியை கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா இங்கே போராட்டம் நடத்தும். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விசிகா ஒரு சொட்டு நீர் கூட தர முடியாது, நாங்கள் காவிரி ஆற்றுக்கு குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவோம், காவிரி கர்நாடகாவுக்கு சொந்தம், தமிழ்நாட்டுக்கு எந்த சொந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா ஒரு நிலைப்பாட்டு எடுக்கும், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விசிகா ஒரு நிலைப்பாட்டு எடுக்கும். இது எவ்வளவு பெரிய அபத்தம்! ஒரே சிக்கல், ஒரே கட்சி, ஆனால் மாநிலத்துக்கு மாநில நிலைப்பாடு மாறும்னா இது அற்பத்தனமான அரசியல் இல்லையா? இது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் இல்லையா? இந்த நிலைப்பாட்டை காங்கிரஸோ இல்லை இங்கே கம்யூனிஸ்டோ இல்லை ஸ்டாலினோ எடப்பாடியோ வச்சிருந்தா கூட நமக்கு வியப்புக்கு இடம் இல்லை, நம்ம இந்த அளவுக்கு பேசப்படுறதில்லை. ஏன்னா அவங்க தெரியும், காலங்காலமாக துரோகம் பண்ணுறாங்க, சந்தர்ப்பவாதம் செய்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, அற்பத்தனமான வாக்கரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அண்ணன் திருமா எல்லாத்தையும் பேசுகிறாங்க, மாநில உரிமைன்னு பேசுகிறாங்க, மக்கள் நலந்து பேசுகிறாங்க, விளிம்பு நிலை மக்களின் மேம்பாடுன்னு பேசுகிறாங்க. ஆனால் அண்ணன் திருமாவோட விசிகா இந்த மாதிரி நிலைப்பாட்டு எடுக்குங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? இங்கே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறது தான் அறம், நியாயம் அப்படின்னு அண்ணன் திருமா சொல்கிறாங்க. இந்த காவிரி சிக்கலை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருப்பது கர்நாடகா இல்லை, முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான். ஏன்னா காவிரி உரிமைங்கிறது தமிழ்நாட்டுக்கான பாரம்பரிய உரிமை. அதாவது மன்னராட்சி காலத்தில் காவிரிலேருந்து தமிழ்நாட்டு தண்ணி வந்திருக்கு, வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் காவிரிலேருந்து தமிழ்நாட்டு தண்ணி வந்திருக்கு. ஆனால் மக்களாட்சி காலத்தில் சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு காவிரிக்கு நமக்குமான உறவு துண்டிக்கப்படுது. யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் மிக நீளமான நதி நைல் நதி, 10 நாடுகளை கடந்து நைல் நதி ஓடுது. எந்த நாட்டிலையும் அணை கட்டி இன்னொரு நாட்டுக்கு தண்ணியை தரமாட்டோம் தடுக்கலை. அதே போல் மத்திய ஐரோப்பாவில் டான்யூப்னு நதி, அதுவும் 10 நாடுகளை கடந்து அந்த நதியும் ஓடுது. எங்கேயும் அணை கட்டி
இன்னொரு நாட்டுக்கு தரமாற்றம் தடுக்கலை, அதை வச்சு அரசியல் பண்ணலை. ஆனால் இங்கே கர்நாடகத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரத்துல பிரச்சனை இருக்குது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய குடகுங்கிற பகுதியில் இந்த காவிரி பிறக்குது. அங்கேருந்து கர்நாடகாவுக்கு உள்ள வருது வந்து பள்ளமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடை நோக்கி ஓடி வருது. தமிழ்நாடு வழியாக வந்து கடலில் கலக்குது. இது இயற்கையோட ஓட்டம். ஏரிகளை, குளங்களை, குட்டைகளை, கண்மாய்களை, வாய்க்கால்களை நாம் உருவாக்கணும். ஆனால் நதியை, ஆறை நாம் உருவாக்கலை. இயற்கை கொடுத்த கொடை. அந்த தண்ணிங்கிறது கடலில் போய் கலக்கணும், இந்த வழியாக போய் கடலில் கலக்கணுங்கிறதுலாம் அடிப்படையான அந்த உரிமை. அது இன்னும் சொல்ல போனால் நீர் உரிமை. ஆனால் அதை தடுக்கும் விதமாக தமிழ்நாடு தண்ணி தர மாட்டோம்னு பல ஆண்டுகளாக சண்டித்தனம் செய்யுது, அடாவடித்தனம் செய்யுது இந்த கர்நாடக அரசு. இதில் வந்து தொடக்க காலத்தில் 400 TMC வரைக்கும் பெற்றிருக்கோம். தொடக்கத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட காலகட்டம் நினைக்கிறேன், 400 TMC வரைக்குமே நம்ம தண்ணி பெற்றிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நிலைப்பாடு என்னன்னா, இன்னைக்கு நிலை என்னன்னா, காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது அப்படின்னு நிலையை எட்டின பிறகு, நம்ம காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதுங்கிறப்ப காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்படுது. தண்ணி தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்படுது. அந்த காவிரி நடுவர்மன்றம் 91 அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க, இடைக்கால தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த இடைக்கால தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணியை தரணும் அப்படின்னு தீர்ப்பை கொடுக்குது. அதுவே குறைவான நீர் தான். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீரில் குறைச்சி தான் தர்றாங்க 205 TMC. அந்த 205 TMC கொடுங்க, காவிரி நடுவர்மன்றத்தில் கொடுக்கப்பட்ட இடைக்கால தீர்ப்பை அமலாக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 91 தமிழ்நாட்டு மக்கள் போராடிய போது நமக்கு தண்ணி கிடைக்கல. கர்நாடகா வாழக்கூடிய தமிழனுக்கு அடி தான் கிடைச்சிச்சு. அன்னைக்கு பங்காரப்பான்னு ஒருத்தர் ஆட்சியில் இருந்தார். அவர் அடாவடித்தனம் பண்ணி அட்டூழியம் பண்ணி அடாவடித்தனம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அரசு தயவோட அடித்து உதைச்சாங்க. தமிழர்கள் அகதியாக உடவிட்டாங்க. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமை உள்ளாக்கப்பட்டாங்க. ஒரு இனக்கலவரம் 91 கட்டல் தொடப்பட்டது. நமக்கு எத்தனை பேருக்கு நினைவில் இருக்குன்னு தெரியல. 2016 வந்து காவிரி உரிமை கேட்டு போராடுறப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த KPN பேருந்து 50 பேருந்துகளை வந்து கர்நாடகாவில் கொளுத்துறாங்க. வெளிப்படையான ஒரு கலவரம், வெளிப்படையான வன்முறை அப்படி சாதாரணமாக நிகழ்த்தப்படுது. அந்த காவிரி இடைக்கால தீர்ப்பு 205 TMC. அப்புறம் காவிரி நடுவர்மன்றத்தோட இறுதி தீர்ப்பு அது 193 TMC. அதை விட குறைச்சிட்டான். அந்த 193 TMC கொடுங்கடா அப்படின்னு கேட்டா அதையும் கொடுக்க முடியாதுங்கிறான். கடைசியில் உச்சநீதிமன்றம் அதை விட குறைச்சி 177.25 TMC 177.25 TMC அதையும் குறைச்சிட்டான். இந்த 177 TMC தனியாக கொடுங்கடான்னு கேட்டா அதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஒட்டுமொத்தமா காவிரியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம முற்றுமுழுதாக கர்நாடக சொந்தம் கொண்டாட மேகதாட்டுங்கிற இடத்துல தடுப்பணை கட்ட போறேன். தடுப்பணை கட்டிட்டா இனி வந்து வெள்ள காலத்துல வடிகாலாக, வாய்க்காலாக தமிழ்நாடு பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. ரொம்ப மழை பெஞ்சுன்னா வேற வழியே இல்லாம தண்ணியை தந்து விடுவான். அந்த நிலையும் முற்று முதலாக இனி வந்து இல்லாம எந்த காலத்தையும் தமிழ்நாடு தண்ணி வராதுங்கிற அளவுக்கு ஒரு வேலையை பார்க்குறேன். அதுதான் அந்த மேகதாட்டு தடுப்பணை. இந்த மேகதாட்டு தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் போராடுறோம், பேசுறோம், குரல் எழுப்புறோம், தொடர்ச்சியா பேசுறோம். ஆனா கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் யாரு? சித்தராமையா, TK சிவகுமார், இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுல தடுப்பணை கட்டுவோம். மத்தியில பாஜக ஆட்சி இறங்கி காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சா கட்டாயம் மேகதாட்டுல தடுப்பணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகாவில் சித்தராமையாவும் TK சிவகுமார் துணை முதலமைச்சரும் பரப்புரை போட்டாங்க. அந்த துணை முதலமைச்சர் TK சிவகுமார் சொல்றாரு, நான் நீர்வளத்துறை அமைச்சகத்தை என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன். ஏன்னா நான் மேகதாட்டுல தடுப்பணை கட்டுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த TK சிவகுமாருக்கும் இந்த சித்தராமையாவுக்கும் தான் ஆதரவா கர்நாடகாவில் போய் பரப்புரை பண்றாரு அண்ணன் திருமாவளவன். எவ்வளவு பெரிய தமிழர் விரோதம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். அதே போல ஐயா ஸ்டாலின் அவரும் இதே TK சிவகுமாரோட, இதே சித்தராமையாவோட அவ்வளவு உறவு கொண்டாடுறாங்க. ஆனா அவங்க தமிழ்நாடு தண்ணி தர முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. மேகதாட்டுல தடுப்பணை கட்டியே திருவோம்ங்கிறாங்க. இதை போல எங்கேயாவது ஒரு நிலை உண்டா? இங்க என்னன்னா, காவிரி சிக்கல்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்னு 3 மாவட்ட சிக்கலாக பார்க்கப்படுது. இங்க வந்து டெல்டா மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு 3 மாவட்டம் சொல்றோம். அதே போல கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. ஒரு 4-5 மாவட்டங்கள் தான் இருக்குங்க.
மைசூரு, மாண்டியா, பெங்களூரு, சாமராட் நகர், அப்புறம் வந்து ஹாசன்ங்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டங்கள் தான் அங்கேயும் காவிரி டெல்டா மாவட்டங்கள். ஆனா அங்க காவிரி சிக்கல் இந்த ஹாசன் மாவட்டம், இந்த சாமராட் நகர், இந்த மாண்டியா, இந்த மைசூரு, இந்த பெங்களூரு, இந்த மாவட்டங்களை மட்டும் பேசுபொருளா இல்ல. ஒட்டுமொத்த காவிரி, ஒட்டுமொத்த கர்நாடகத்தோட பேசுபொருளாக, ஒட்டுமொத்த கர்நாடகத்தின் சிக்கலாக காவிரி அங்க பார்க்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டுல காவிரி சிக்கல்னா தஞ்சாவூர் சிக்கல்னு பார்க்குறேன். அப்ப அங்க காவிரி சிக்கல்ல துரோகம் பண்ணிட்டு, காவிரி சிக்கல்ல எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட்டு, நீங்க வந்து யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டாந்து விட்டேன். காவிரி சிக்கல்ல அவங்களுக்கு பண்றது துரோகம் இல்லை, அவங்களுக்கு செய்தது சாதகம். ஏன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க வஞ்சிக்கிறாங்க, நாம ஏமாற்றப்படுறோம். இதுல காவிரி சிக்கல்ல தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணியை கொடு அப்படின்னு பேசிட்டு கர்நாடகாவில் யாரும் அரசியல் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது. அதான் யதார்த்த நிலை. அப்ப அதனால அங்க இங்க இருக்கக்கூடிய விசிகாவோட கிளையா இருக்கக்கூடிய கர்நாடகா விசிகா கூட காவிரி சிக்கல்ல தமிழ்நாடு தண்ணியை தர வேண்டாம்னு நிலைப்பாட்டு எடுக்குது. ஆனா தமிழ்நாட்டுல அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வந்து பரப்புரை பண்ணலாம். அந்த காங்கிரஸோட தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்து இங்க வாக்களிக்கலாம். எவ்வளவு பெரிய நாடகம்! தமிழர்கள் என்னை அரவணைப்பார்கள், என்னை ஆற தழுவுவார்கள், என்னை பற்றி கொள்வார்னு ராகுல் காந்தி பேசுறாரு. ஆனா தமிழர்களோட வாழ்வாதார உரிமைகளை ஒண்ணு காவிரி சிக்கல். அந்த காவிரி சிக்கல்ல அடாவடித்தனம் பண்றது கர்நாடகத்தை ஆளக்கூடிய, இன்றைக்கு ஆளக்கூடிய சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய ஒப்பந்தத்தின்படி நீதிமன்றம் உத்தரவிட்டதுபடி தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுப்பான்னு சித்தராமையா கிட்ட டி கே சிவகுமார்கிட்ட வந்து ராகுல் காந்தி சொன்னார்னா கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்க முடியாது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன்னா அப்படி சொல்லிட்டா கர்நாடகாவில் ராகுல் காந்தி நுழைய முடியாது, அரசியல் செய்ய முடியாது. இதான் யதார்த்த நிலைமை. அதனால இங்க ஒரு மாநிலத்தோட நலன் முற்றுமுழுதாக காவு கொடுக்கப்படுகிறது. ராகுல் காந்தியை பாருங்க, சாதாரண ரோட்ல இறங்கி போய் அந்த அந்த தாண்டி போய் சாதாரண தாண்டி போய் ஒரு இனிப்பு கடையில இனிப்பு வாங்கினாரு. அவர் எவ்வளவு எளிமையான தலைவர் அப்படிங்கிறேன். ஆனா அதே காங்கிரஸ் கட்சி தமிழனோட வாழ்வாதாரத்தில் கை வைக்குது, காவிரி உரிமையை கொடுக்க மறுக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல வந்து திமுக துரோகம் பண்ணுது, அப்பட்டமான துரோகம். டி கே சிவகுமார் அது மட்டும் சொல்லல, அணை கட்டுவன் மட்டும் சொல்லல, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுல தடுப்பணை கட்டத்துல ஆட்சேபனை இல்லைன்னு தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுல தடுப்பணை கட்டத்துக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொன்னதா சொல்றாரு. இது உண்மையா பொய்யா? இதை ஏன் பேக் செக் எல்லாம் பண்ணல? பண்ணி சொல்லுங்களேன். டி கே சிவகுமார் பொய் சொல்றான்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவரு அங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு, தடுப்பணை கட்டுங்கிறாரு. ஒரு 8 மாசம் 9 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் அக்டோபர் நினைக்கிறேன், அந்த மாசத்துல வந்து காவிரி சிக்கல் பேசுபொருளாகி தமிழ்நாட்டில் போராட்டம் வெடித்த போது கர்நாடகத்துல இதே ஸ்டாலினுக்கு பாட கட்டினான் கன்னட அமைப்பு. அந்த பாட கட்டினவனை கைது பண்ணி உள்ள போடல கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசு. ஆனா மானங்கட்டு போய் இந்த ஸ்டாலின் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரையும் சித்தராமையும் ஆதரிக்கிறாரு. எல்லா விஷயத்திலையும் திமுக பண்ணது துரோகம், நயவஞ்சகம், தன்னடம், சந்திரபாவம் தான். அதே போல காவிரி சிக்கல்ல திமுக துரோகத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அது அவங்க அப்பா கருணாநிதி காலத்துல தொடக்கம். கருணாநிதி வந்து 1974 காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறினார். 1974 இது ஒண்ணு. அப்புறம் 1967 அண்ணா முதலமைச்சர் இருக்கிறப்ப கருணாநிதி தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். அதுக்கு பிறகு 1969 கருணாநிதி அண்ணாவோட மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் 67 பொதுப்பணித்துறை அமைச்சர், 69 முதலமைச்சர் கருணாநிதி. ஆனா அந்த 67, 76 இந்த காலகட்டத்தில் தான் கர்நாடக அரசு மரபை மீறி, விதியை மீறி, ஒப்பந்தத்தை மீறி பல அணை கட்டுறான். 1970 ஹேமாவதிங்கிற இடத்துல அணை கட்டுறான், கபினிங்கிற இடத்துல அணை கட்டுறான் 1974. அந்த 70 வந்து ஹேமாவதியில அணை கட்டினப்ப அன்னைக்கு வந்து ஐயா கருணாநிதி வந்து எங்களுக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கையை வச்சுட்டார். அதன் விளைவாக அணை கட்டினான். அதுக்கு பிறகு 1974 கபிடிங்கிற இடம் அங்கேயும் அணை கட்டுறான், அப்பயும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு கையை வச்சுட்டார். அதோட நீட்சியாக தொடர்ச்சியாக கருணாநிதி செஞ்ச துரோகத்தின் தொடர்ச்சியாக இப்ப ஐயா ஸ்டாலின் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுல அணை கட்டத்துல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது.
அப்ப அதன் விளைவாக காவிரி உரிமை முற்றுமுழுதாக நமக்கு இல்லைங்கிற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கு. சென்னை வந்து தமிழ்நாட்டோட தலைநகர். சென்னைக்கு நீர் தருவது காவிரி தான். வீராணம் ஏரிக்கு தண்ணி காவிரிலிருந்து தான் வருது. ஆனா இந்த உரிமை எவ்வளவு பெரிய உரிமை, எவ்வளவு பெரிய சிக்கல்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதுல திமுக செய்வது அப்பட்டமான பச்சை துரோகம். அந்த துரோகத்துக்கு இணங்கி போகுது விசிக. இப்ப அண்ணா திரும்ப என்ன சொல்றாங்க, கர்நாடகத்தில் கூடிய விசிக கர்நாடக மாநில நலனை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கும்னா அடாவடித்தனம் பண்ணும், அயோக்கியத்தனம் பண்ணும், அநியாயம் பண்ணும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு விசிக போராடும்னு அண்ணா திரும்பவே சொல்றாங்க. சொல்லாம சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? நாளைக்கு கேரளாவில் விசிக தனிச்சு போட்டிடுது. கேரளா விசிக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? முல்லை பெரியார் சிக்கல்ல கேரளா விசிக நிலைப்பாடு முல்லை பெரியாற்று அணையை உடைக்கணும். முல்லை பெரியாற்று அணையில தமிழ்நாட்டுக்கு எந்த சொந்தமும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிறதான் கேரளா விசிக நிலைப்பாடா இருக்கும். அதே போல ஆந்திரா விசிக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பாலாற்றின் குறுக்கே எத்தனை தடுப்பணை வேணாலும் கட்டலாம் அப்படிங்கிறது நிலைப்பாடா இருக்கும். அங்க தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்க, செம்மரக்கட்டை கடத்த வந்தாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் செம்மரக்கட்டை கடத்த வந்தா சொல்லிட்டு பல தமிழர்கள் கூலி வேலைக்கு போனவங்க கைது செய்யப்படுறாங்க. அது குறித்து விசிக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அது அந்த மாநில அரசு என்ன சொல்லுதோ அதான் விசிகான்னு சொல்லும். ஒருவேளை நாளைக்கு இலங்கையில விசிகாவுக்கு ஒரு கிளை தொடங்கப்பட்டால், இருக்கான்னு தெரியல, கிளை தொடங்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய விசிகா என்ன சொல்லும்? ராஜபக்சே வந்து சிறந்த நிர்வாகி, அவர் வந்து ஈழத்துல மக்களை கொண்டது வந்து சரிதான், விடுதலை புலிகளை வந்து அழிச்சது வந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்னு பேசுமா? என்ன வெட்கக்கேடு, என்ன கேவலம் அதெல்லாம், என்ன கேவலம். கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ அந்த மாநிலத்தில் எந்த கட்சி ஆண்டாலும், காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பாரதிய ஜனதாவோ இல்ல மாநில கட்சி எந்த கட்சி ஆண்டாலும் அந்த மாநில நலனுக்கு எதிராக பேசிவிட்டு அரசியல் செய்ய முடியாதுங்கிற நிலைமை இருக்கு. அதனாலதான் கேரளாவில் விசிக கர்நாடகாவில் விசிக போய் அங்க வந்து நிலைப்பாட்டை மாத்திக்குது. கேரளாவிலேயும் அதான் நிலைமை, ஆந்திராவிலேயும் அதான் நிலைமை, எந்த மாநிலத்தையும் அதான் நிலைமை. ஆனா தமிழர்கள் நாம் தான் நமது உரிமைகளை விட்டு கொடுக்கிறவங்கள, நம்ம உரிமைகளுக்கு பாதகம் விளைவிக்கிறவங்கள, நம் உரிமைகளுக்கு சமரசம் பண்ணி துரோகம் பண்றவங்களை எல்லாம் ஆதரிச்சு கொண்டாடி கொண்டிருக்கோம். அப்ப பார்க்கிற மக்கள் முடிவு பண்ணிக்கணும். தேர்தல் முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில், அதனால என்ன வேணாலும் பேசலாம், எந்த நிலைப்பாட்டை வேணாலும் எடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அதற்கான சரியான பதிலை தமிழ் மக்கள் கொடுத்தே தீரணும்.